இவ்வளோ நல்ல இசை நிகழ்ச்சி, நிறைய கவிதைகள், அப்புறம் ஒரு நல்ல உரையாடலுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்னாங்க இந்த வருஷம் இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கான பிளானே இல்லை அப்படின்னு. ஆனால் இப்போ யோசித்து பார்த்தா தெரியுது, இந்த நிகழ்வு இல்லைன்னா நம்ம எல்லாரும் எங்கே போயிருப்போம் அப்படின்னு. அதனால் நீரம் இந்த மாதிரியான நிகழ்வுகளை தொடர்ந்து நமக்காக வேணும் முன்னெடுக்கணும் அப்படின்னு இதன் வழியாக கேட்டுக்கிறேன். நீலமுக்கும் வாசகி பாஸ்கர் தோழருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி 2 சிறப்பு விருந்தினர்கள் நம்மளோட இந்த காதலர் தினத்தை பற்றின விஷயங்களை பேச போகிறாங்க. எழுத்தாளர் அகர முதல்வன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். எழுத்தாளர் ராஜன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். வணக்கம். இன்னைக்கு அண்ணல் அம்பேத்கரை நமக்கு ஒரு சிந்தனையாளராக, ஒரு நாடாளுமன்றம், சட்டம், பொருளாதாரம் அதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிஞராக, பெரிய ஒரு சமூக போராளியாக, புரட்சியாளராக நமக்கு தெரியும். அவரோட காதல் முகம், அதை பற்றி தான் இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு திட்டமிட்டிருக்கோம். அது இந்த புக்கில் அவருடைய காதல் முகம் ரொம்ப விரிவாகவே பதிவாகிருக்கு. ஏன்னா நம்ம லவ் பற்றி உருகி உருகி காதலிக்கிற நிறைய காவிய தருணங்களை கிளாசிக்ஸ் நாவல்களில் படிக்கிறோம். அதற்கு இணையான தருணங்கள் இந்த புத்தகத்தில் உண்டு. அது புனைவு, இது இரத்தமும் சதையுமான ஒரு நிஜம். இது இன்னைக்கு என்ன யோசனை அப்படின்னா, இது எந்த சூழலில் இந்த உறவு சாத்தியப்பட்டுச்சு அப்படி சொல்லிட்டு இதில் இருக்க சில காதல் கடிதங்களை மட்டும் வாசிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அம்பேத்கர் சவிதா அம்பேத்கரை மீட் பண்ணி தன்னோட காதலை தெரிவிக்கும் போது அவருக்கு வயசு 57. சவிதா அம்பேத்கருக்கு 39. இவங்க டாக்டர், பிராமணர். 1948 சந்திக்கிறாங்க. அப்போ தெரியும், இந்தியா சுதந்திரம் பெற்ற காலகட்டம். சட்ட அமைச்சராக இருக்கார். அரசமைப்பு டிராஃப்டில் முக்கியமான வேலையில் ஈடுபட்டிருக்க காலகட்டம். இந்த பின்னணியில் அவருக்கு இந்த வாய்ப்பு, இந்த உறவு எப்படி சாத்தியப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் இதில் டீட்டெயிலாக பதிவாயிருக்கு. இப்போ என்னென்னா, நம்ம அரசமைப்பில் அம்பேத்கர் எவ்வளோ முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு நமக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ஒரு கடுமையான உடல்நல குறைபாட்டோடு இருந்தார் அப்படிங்கிறது. நீண்ட காலமாக தன்னை பற்றி அவர் பெருசாக அக்கறை காட்டிக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. உடல் ரீதியாகவும் சரி, தனிப்பட்ட முறையில் அவரோட தகவல்களை அவர் அதை ஒழுங்காக டாக்குமெண்ட் பண்ண கூட அவர் அதில் அக்கறை காட்டிக்கிட்டது கிடையாது. இப்போ நம்ம காந்தி பார்த்துட்டோம்னா ரொம்ப பக்காவான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ அம்பேத்கர் பிறந்த நாள், பிறந்த வருஷம் கூட நமக்கு சரியா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பமான ஒரு தான். என்னென்னா, அவர் தன்னை பற்றி பெருசாக அதில் ஆர்வம் காட்டிக்கிட்டது இல்லை. அப்போது உடல்நல கோளாரோடு இருந்தார் அப்படிங்கிற அந்த பின்னணியில் ஒரு டாக்டரை பார்க்கும்போது எதேர்ச்சியாக சவிதா அம்பேத்கர் அறிமுகம் ஆகிறாங்க. சவிதா அம்பேத்கருக்கு எப்படின்னா, அம்பேத்கரை ஒரு பேரளவில் தெரிஞ்சிருக்கே தவிர அவர் எவ்வளோ பெரிய ஆளுமை, எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் அவருக்கு இருக்குது, அவரோட குடும்ப சூழல் என்ன, எதுவுமே அவங்களுக்கு தெரியலை. அப்போது இவங்களுக்குள்ள இந்த மருத்துவ ரீதியான தொடர்ந்து பேசுகிறது வைக்கலாம் நடக்கும்போது ஒரு கட்டத்தில் அம்பேத்கர் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி சவிதா அம்பேத்கர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம், நீங்கள் ரொம்ப உடல் நலிவில் இருக்கீங்க, இவ்வளோ இதில் இருந்தீங்கன்னா ரொம்ப சிக்கல், உங்களை பார்த்துக்கணும், உங்கள் ஒய்ஃபை உங்கள் ஒய்ஃப்க்கு நான் என்னெல்லாம் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அவங்க இறந்துட்டாங்க வரவங்க கூட உங்களுக்கு தெரியலை. அப்போ அவர் சொல்கிறது, இல்லை அது வாய்ப்பு இல்லை, இப்படி என்னோட சுச்சுவேஷன் இதுதான் சொல்லும்போது, நான் உங்களுக்கு நான் கூட இருந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதையும் அவர் அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறாரு. ஏன்னா ஒரு பெண் என் கூட இருந்தா அப்படிங்கிறது சமூகத்தில் வெவ்வேறு விதமான பேச்சுகளுக்கு வழிவகுக்கும், அதுக்கு நான் எண்ணியளவும் இடம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மறுக்கிறாரு. அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி நான் திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கூட இருக்கிறவங்க நண்பர்கள் எல்லாருடைய ஆசையும் கூட. அந்த தேடலை நான் தொடங்கலான் இருக்கேன், நான் உங்கள்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுறேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சவிதாட்ட. சவிதாக்கு அப்படி அவங்க யோசிக்கவே இல்லை. அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க, அம்பேத்கர் இவ்வளோ பெரிய ஆளுமை, அவர்கிட்ட ஒப்பிடும்போது நான்லாம் ஏமாத்துறோம், நான் எப்படி அவரை திருமணம் முடிக்கிறதுன்னு சொல்லி அவங்களுக்கு மனக்குழப்பம் இருக்குது. அப்போ கூட இருக்கிறவங்க சொந்தக்காரங்க அவங்ககிட்டலாம் பேசி ஒரு வழியாக அதை ஒத்துக்கிறாங்க. காதலுக்கு சம்மதம் தெரிவிச்சிடுறாங்க. இப்போ இதிலிருந்து தான் இதோட இந்த ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகுது.
என்னன்னா இது வந்து இந்த காதல் வந்து ஒரு இன்னசென்ட்டான காதல் கிடையாது. நமக்கு தெரியும் பெரிய அனுபவம் உள்ள ஆள், ஒரு மெச்சூர்டான ஒரு லவ் அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உரையாடல்கள் வந்து மெச்சூர்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படி அது இருக்கலை. ஒரு அடல்சன்ஸ் இருக்கக்கூடிய அந்த கோளாறுகளும் அதில் இருக்குது. அந்த சீண்டல்கள், சண்டைகள், எல்லாமே ரொமான்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே வந்து இருக்குது. நான் சில பகுதிகளை மட்டும் வாசிச்சு காமிக்கிறேன். என்ன பண்ணுறாருன்னா, இவங்க காதலை வந்து ஒத்துக்கிட்ட உடனே அவர் ரொம்ப ஆசாசியாக வந்து சவிதா அம்பேத்கர் வந்து ஒரு செயினும் ஒரு நங்கூரம் போட்ட பெண்டன்ட்டும் அனுப்புகிறாரு. அவர் வந்து சொல்கிறாரு, நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி லண்டனில் வாங்கினது இது, நம்மளோட காதலோட ஆழம் எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறதுக்காக நான் உனக்கு நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆசையாக அனுப்புறது. அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கடிதங்கள் வந்து அம்பேத்கரோட கடிதங்கள் மட்டும்தான் இதில் இருக்கும். சவிதா அம்பேத்கர் என்ன எழுதுறாங்கிறது நமக்கு வந்து தெரியாது. அதனால் இது வழியாக நம்ம இதை வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இது இருக்கும். ஸோ அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, நீ வந்து என்னை வந்து நாய் மாதிரி ட்ரீட் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுறியாங்கிற மாதிரி தப்பாக அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கடிதம் எழுதிடுவாங்க. அம்பேத்கர் டென்ஷன் ஆகிடுவார். அதுக்கு பயங்கர கடுமையாக ஒரு 25 பக்கத்துக்கு பதில் எழுதுறாரு. இல்லை ஒரு பக்கம் மட்டும்தான் நமக்கு கிடைக்குது, அதை வாசிக்கிறேன். காதல் கொள்வது திருமணத்தில் முடியலாம். சொந்தமாக்கிக் கொள்வதற்கான ஏக்கம் என்பதை தவிர வேறு எப்படியும் அதை விவரித்து விட முடியாது. என்னுடைய பார்வை என்னவென்றால், திருமணம் என்பது நிரந்தரமான சங்கமம், அழிவில்லாத அது. என் வாழ்வின் இந்த கட்டத்தில் என்னுடைய நோக்கம் என்னவென்றால், என் இருப்பின் முடிவை அடைவதுதான். நிம்மதியாகவும் கௌரவமாகவும். அதில் மகிழ்ச்சியும் சேர்ந்தால் நன்றாக இருக்கும். அன்பான மனைவியால் அதை செய்ய முடியும். யாரும் இல்லை என்றால் மகிழ்ச்சி மட்டுமே இழப்பு. குறைந்தபட்சமாக நிம்மதியும் கௌரவமாவது எனக்கு கிடைக்கும். உன்னுடைய பாதகமான பதிலால் எனக்கு நீ தீங்கிழைக்கவோ நஷ்டம் உண்டாக்கவோ மாட்டாய். நான் எங்கே இருந்தேனோ அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு 25 பக்கத்துக்கு ரொம்ப கடுமையாக வருத்தத்தோடையும் அதை எழுதிடுறாரு. இது வந்து சவிதா அம்பேத்கர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுது. அவங்க பயங்கரமாக அதை நினச்சி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ எந்த அளவுக்கு கோபமாக பேசினாரோ அப்படியே மாறி ரொம்ப ஃபீல் பண்ணி அடுத்த கடிதத்தில் அவர் வந்து பேசுகிறாரு. அதில் ஒரு பகுதி மட்டும் வாசிக்கிறேன். என்னுடைய கடிதம் உன்னை அழ வைத்ததற்காக வருந்துகிறேன். கண்ணீர் நல்லது, அது எல்லா அசுத்தங்களையும் கழுவி இதயத்தை சுத்தமாக்குகிறது. நீ அழுதாய் என்றால் என்னை நம்பு, நானும் அழுதிருப்பேன், ஒருவேளை வேறு காரணத்துக்காக. நற்பண்பும் அறிவாற்றலும் ஒருங்கே கொண்ட பெண்ணை என் மனைவியாக கண்டு கொண்டதையும் அதன் பொருட்டு எனக்கு கிட்டிய மகிழ்ச்சியும் உணர்ந்து கொள்ளும் விதமான கனவின் பெயரிலான காரணத்துக்காக. நாம் ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சியாக வைத்திருப்போம் என்று உறுதி எடுத்துக்கொள்வோம். நம்முடைய முடிவுக்கு குருஜி ஆதரவு தந்ததில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இப்படி ஒரு கடிதம் டீட்டெயில் எழுதுறாரு. அது அவருக்கு பத்தலை. இன்னும் நம்ம வந்து ரொம்ப வருத்தப்படுத்திடுமே சொல்லி மறுபடியும் இன்னொரு லெட்டர் வந்து அதை விட இன்னும் உருக்கமாக அவர் வந்து எழுதுறாரு. உன்னுடைய முதல் கடிதமே என்னை காயப்படுத்தி விட்டதாக நீ கற்பனை செய்து கொண்டிருக்கிறாய். உன்னை மன்னித்து விட்டதாக நான் எழுதாத வரை நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போவதில்லை. 16ஆம் தேதியிலிருந்து நீ சாப்பிடவில்லை என்பதை அறிந்து நான் மிகவும் வருத்தமுற்றேன், நொறுங்கி போனேன். இது போன்ற மகிழ்ச்சியின்மையை உனக்கு தரும் நோக்கம் எனக்கு கிடையவே கிடையாது. இந்த தவறுக்கு நான் என்ன பரிகாரம் செய்ய முடியும்? உன்னை எப்படி தேற்ற முடியும்? உன்னுடைய கடிதங்கள் எல்லாம் எனக்கு பொக்கிஷங்கள். இரவில் தனியாக இருக்கும்போது விழித்திருக்கும் பெரும்பாலான பொழுதுகளில் அவற்றை மீண்டும் மீண்டும் வாசிக்கிறேன். இப்படி அவர் வந்து பேசுறாரு. இப்போ முதல்ல கோபம், அப்புறம் அழுகை அப்படின்னு இருக்கிறா. இப்போ மறுபடியும் என்ன ஆகுதுன்னா, அம்பேத்கர் வந்து என்ன பண்றாரு, டால்ஸ்டாயோட பயோகிராஃபியை படின்னு சொல்லிட்டு சவிதா அம்பேத்கருக்கு பரிந்துரைக்கிறார். அவங்க அதை வந்து வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு, டால்ஸ்டாயோட மனைவி மாதிரியே நீ நடத்தணும் ட்ரை பண்றியான்னு சொல்லிட்டு இவங்களை கோபமாக வந்து கேட்குறாங்க. இப்போ அவர் பயங்கர டென்ஷன் ஆகிடுறாரு அம்பேத்கர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போது நள்ளிரவு 12 மணி, எனக்கு தூக்கமாகவும் வருகிறது. இந்த நேரத்தில் உட்கார்ந்து கடிதம் எழுதுவதில் எனக்கு விருப்பமே இல்லை. ஆனால் உன்னுடைய பிதற்றலை கேட்டதால் இது அவசியமாகிவிட்டது. அதனால் இந்த இரவை பகலாக்கி கொண்டு உட்கார்ந்திருக்கிறேன். உன்னிடம் சந்தேக குணம் இருப்பது போல் தெரிகிறது. நான் வெறுமனே ஒரு புத்தகத்தை வாசிக்க சொன்னேன். அதன் முடிவு இனிமையாக இல்லை, அவ்வளவுதான். உடனே சந்தேகம் வந்துவிட்டது. புத்தகத்தை வாசிக்க சொல்லி நான் கேட்டதன் அடிநாதமாக ஏதோ ரகசியம் இருப்பதாகிவிட்டது. எனவே அந்த உள்நோக்கம் என்ன என்பதை உனக்கு சொல்லும்படி தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாய். உன்னுடைய குணம் ஓரளவு டால்ஸ்டாயின் மனைவியை போன்றதாக தான் தோன்றுகிறது. அவளும் உன்னை போல சந்தேக குணம் கொண்டவள் தான். அவள் முழுக்கவும் சந்தேகத்தில் நிறைந்திருக்கிறாள். வெறிபிடித்தவளாகி கிணற்றில் குதிக்கிறாள். பிறகு என்னை வெளியே இழுத்து விடுங்கள் என்று கதறுகிறாள். எனக்கு இப்போது பயம் வர தொடங்கிவிட்டது. டால்ஸ்டாயின் மனைவி தன்னுடைய கணவனை அலைக்கழிப்பது போல நீயும் செய்வாயா? இந்த வாக்கியத்தை எழுதும் போது என்னிடம் அச்ச உணர்வு பிடிக்கிறது. யாருக்கு தெரியும், நீ சாப்பிடாமலும் தண்ணீர் இறந்தாமலும் அழுகையிடம் உட்கார்ந்து இருக்கக்கூடும். இப்படி
விரிவாக அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பெரிய லெட்டர் அது. சொல்லப்போனால் இவர் பெரிய லெட்டர் எழுதுறதே அவங்க கிண்டல் பண்ணுறாங்க. நீங்கள் லவ் லெட்டர் எழுதுறீங்களா இல்லை ஆய்வு கட்டுரை எதுவும் எழுதுறீங்களா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்கும் அவர் ஒரு ஆய்வு கட்டுற மாதிரியே ரெஸ்பாண்ட் பண்ணுவார். இது என்ன ஆகுதுன்னா, இந்த கடிதங்கள் வந்து அடுத்தடுத்த நாட்களில் தொடர்ந்து எழுதிட்டே இருக்காரு. இந்த டைமில் அவர் ரொம்ப பிஸியாக வந்து அரசமைப்பு வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு 12 மணி 1 மணி 2 மணிக்கு மேலே உட்காந்து இவங்களுக்கு கடிதம் எழுதுறது, இந்த மாதிரி இது போகும். இப்போ என்னன்னா, அம்பேத்கர் வந்து இதில் வந்து இந்த லவ் லெட்டர்ஸ் வந்து அவர் எழுதியிருக்க விதம் வந்து அவரோட கட்டுரைகள் அவருடைய பேச்சுகளில் வந்து எவ்வளவு சொல்வன்மையோடு இருக்குமோ அதே மாதிரியான ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். எந்த அளவுக்கு அது போகுதுன்னா, நம்ம அவர் எவ்வளவு ஏக்கத்தோட ஒரு தனிமையோடு இருந்திருக்காரு அப்படிங்கிறது அதுக்குள்ள அடிநாதமாக வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ திரும்ப அப்படின்னா, அவர் தன்னை வந்து ஒரு குழந்தை மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுவார். தன்னை வந்து அவங்க குளிக்க வைக்கணும், ட்ரெஸ் போட்டு விடணும், பவுடர் போட்டு விடணும், காரில் போகும்போது கை காட்டணும், வெளியில் காத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து எவ்வளோ ஒரு மனித ஒரு எமோஷ்னலாக அவர் எவ்வளோ இயங்கிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து இந்த இதில் வந்து வெளிப்படுது. இப்போதைக்கு அடுத்து போவோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த கலந்துரையாடல் அப்படின்றது வாசிபாஸ்கர் நேற்றைக்கு மாலையில் கூப்பிட்டு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணி நம்ம நேற்றைக்கு அவர் சொன்னதுமே அதை ஓகே செய்து நம்ம இன்றைக்கி இந்த மேடைக்கு வந்திருக்கிறோம். முதல்ல வாசிபாஸ்கருக்கும் இந்த நீலம் புக்ஸ் நிறுவனத்துக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறகு இங்கே ஒரு தீவிரமான கலந்துரையாடல் இல்லை என்று தெரிந்தும் கூட இவ்வளவு பேர் கூடியிருப்பது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. ராஜன் வந்து பொதுவாகவே மேடையில் பேசுகிறதுக்கு ரொம்ப பதட்டப்படக்கூடிய ஒருவர். பிறகு இடது கையில் ஒரு புத்தகத்தினுடைய பக்கங்களை புரட்டி கொண்டு நடுங்கும் விரல்களால் ஒலி வாங்கி வைத்துக்கொண்டு அவர் படித்த கடிதம் வந்து ஒரு வகையில் ஒரு பெரிய அற்புதமான ஒரு காதல் தருணங்களை கேட்டுகிட்டே இருந்தேன். நான் ஆர்வமாக கேட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட காதலுமே வந்து ராஜனுடைய விரல்களினுடைய நடுக்கத்தை ஒத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான் அப்படின்னு பார்க்கும் பொழுது எனக்கு இருந்துச்சு. தீபிகா நடராஜன் வந்து இலக்கியத்திலிருந்து தொடங்கலாமா அப்படின்னு கேட்டார். நான் இலக்கியத்திலிருந்து தொடங்கி இலக்கியத்திலேயே முடித்து கொள்ளலாம் என்ற உணர்வோடு தான் வந்து நான் வந்திருக்கிறேன். பொதுவாக காதல் அப்படின்னா தமிழ் மரபில் தமிழ் இலக்கியத்தில் வந்து இந்த பின்னணியில் வந்து போட்டிருக்கு இல்லையா, அந்த மேலே உள்ள ஒரு பாடல் வரி செம்புல பெயல் நீர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு சொல்லில் இருந்து தொடங்கக்கூடியதான் நமக்கு தெரியும். அதுதான் நம்மளுடைய அதிசிறந்த காதலுக்கான ஒரு என்ன சொல்கிறது அடையாளமாக சொல்லக்கூடிய ஒரு பாடலாக இருக்குது. பொதுவாக தமிழ் சமூகத்தில் காதல் பல வகையில் வந்து உன்னதமான நிலைகளில் இருந்தும் பார்க்கப்பட்டிருக்கிறது. அதிதீவிரமான அரசியல் நிலைகளில் இருந்து பார்க்கப்படுகிறது. காதல் கிட்டத்தட்ட ஒரு அரசியல் செயல்பாடாக இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கை சூழலிலே அப்படி இருக்குது. இலக்கியத்தில் காதல் என்னவா இருக்குது? இப்போ ராஜன் படித்த அம்பேத்கரனுடைய கடிதங்களில் அவர் சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை சொன்னார். சவிதா அவர்கள் எழுதிய கடிதங்களை நம்ம பார்க்க கிடைக்குதில்ல, பார்க்குறதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா அம்பேத்கர் டால்ஸ்டாயினுடைய மனைவியை போல அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தில் குறிப்பிடுறாரு. இந்த மாதிரியான நிறைய காதல் பாத்திரங்களை வந்து நம்ம இலக்கியத்தில் வாசிச்சிருக்கிறோம். இப்போ கன்னி நாவலில் வரக்கூடிய கதாபாத்திரமாக இருக்கட்டும், அல்லது தீயானகிராமனுடைய கதைகளில் வரக்கூடிய பாத்திரங்களாக இருக்கட்டும், இப்படி நம்ம வந்து நிறைய காதல் இதை படிச்சிருக்கிறோம். ஆனால் எனக்கு தெரிய தமிழ் புனைவுகளை விடவும் தமிழ் கவிதைகளில் தான் வந்து அதிகமாக காதல் பேசப்பட்டு கொண்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ் புனைவுகளில் வந்து காதல் தொடர்பாக எழுதப்படுவது வந்து பிரிவு அல்லது ஒரு கசப்பை நோக்கி தான் வந்து அதிகமாக வந்து போய்கொண்டிருக்கு.
அப்போ தமிழ் புனைவுலகம் வந்து நமக்கு சொல்லக்கூடியது என்னன்னா, காதல் என்கிற ஒரு உணர்வு அல்லது அந்த நிலை என்பது ஏதோ ஒரு தருணத்தில் கைவிடப்படுவதற்காக உருவாகக்கூடிய ஒரு மேகம் அல்லது கலைந்து போவதற்கு உருவாகக்கூடிய ஒரு மேகம் அப்படின்னு தான் சொல்லப்படும். ஆனால் தமிழ் கவிதைகளில் அது ஒரு இனிமையான ஒரு அனுபவமாக மாற்றப்பட்டு கொண்டே இருக்கு. நிறைய தமிழ் கவிதைகளில் காதலை வந்து கசப்பான பிரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்னொரு வகையில் வந்து அது பெரிய லெவலில் கொண்டாடப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் வந்து இருக்கு. பிறகு காதல் அப்படின்றது வந்து எனக்கு வந்து மணிவாசகருடைய மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தில் இருந்தோ அல்லது சம்பந்தருடைய தேவாரத்தில் இருந்தோ இப்படி வந்து சைவ இலக்கியங்களில் காதல் என்னென்ன நிலைகளில் இருந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நான் வந்து சின்ன வயசுலேருந்து படிக்கும் பொழுது ஒரு மொழியில் இவ்வளவு பரிமாணங்களில் காதலை சொல்ல முடியுமா அப்படின்னு நான் நினச்சி பார்த்துருக்கேன். இப்போ உதாரணமாக வந்து சிவபுராணத்தில் ஒரு வரி வருது, அதாவது அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அப்படின்னு சொல்லி ஒரு வரி வருது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சரணடைதல் நிலை தான். ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வந்து யாரோ ஒருவருக்கு சொல்லக்கூடிய ஒரு வரி தான், உன்னுடைய அருளால் உண்டாள் வணங்கி அப்படின்னு நாம் ஒரு காதலிக்கோ காதலனுக்கு எழுதக்கூடிய ஒரு கடிதத்தினுடைய ஆதாரமான விஷயம் அது மட்டும்தான் அப்படின்னு. அதுக்கு பிறகு வந்து நாவுக்கரசருடைய தேவாரம் ஒன்று இருக்குது, சலம்புவோடு தூவம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், உன் நாமம் என்னாவில் மறந்தறியேன் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. எனக்கு நிறைய திரை இசை பாடல்களை கேட்கும் பொழுது ஒரு தேவாரம் வந்து இத்தனை ஆண்டு கால திரை இசை பாடல்களில் காதல் பாடல்களுக்கு ஊற்றா இருக்குது அப்படின்னு நான் வந்து நினச்சி பார்ப்பேன். இப்படி தான் வந்து காதல் அப்படின்ற உணர்வை நான் வந்து தெரிஞ்சு கொள்கிறேன் அல்லது பெற்றுக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு காதல் என்றது வந்து என்னுடைய அனுபவத்தில் வந்து சின்ன வயசில் எழுத ஆரம்பித்த காலகட்டத்தில் முதல் வந்து எழுதக்கூடியது, அதை நீங்கள் எவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது உக்கிரமான தீவிரமான சூழலில் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு எதிர்பாலினத்தை நோக்கிய அல்லது வந்து ஒரு காதல் என்கிற உணர்வில் இருந்து தான் ஒரு மனிதன் வந்து எல்லா தத்துவங்களை நோக்கி அரசியலை நோக்கியும் வந்து போவான் அப்படின்னு நான் கருதுறேன். அது வந்து ஒரு 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 அதிகாலையில் யாருக்கும் தெரியாமல் வந்து ஒரு மொட்டு வந்து பூவாகிற மாதிரி அவனுக்குள்ளே அவன் வந்து ஒரு ஒரு முழுமையான மனிதனாக உணர்றதுன்றது அவன் பிரிதொரு விஷயத்தை காதலிக்கிற பொழுது தான் அப்படின்னு நான். அப்போ காதல் அப்படின்றது எனக்கு என்னுடைய வயசில் நான் எழுத தொடங்கிய பொழுது கவிதைகள் வழியாக காதலை எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு காதலை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு அனுபவம் இருந்தது. கிட்டத்தட்ட அது ஒரு நாம் சொல்கிறது போல் அது நம்மளுடைய அகத்தினுடைய வெளிப்பாடாக மொழி அதை வாங்கி கொள்வது தான். இப்போ தி.வி. நடராஜனுடைய கையில் இருக்கக்கூடிய ஆக்டோபஸின் காதல் என்கிற வெயிலினுடைய கவிதை தொகுப்பு வந்து நாங்கள் அதை படித்து அந்த கவிதைகளை பற்றியெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். இப்போ இவ்வளவு ஒரு வெயில் மாதிரியான ஒரு கவிஞர் வந்து ஒரு தீவிரமான வாழ்க்கை சூழலில் இருந்து பின்னணியில் இருந்து வந்தாலும் அவர் அந்த மொழியை வந்து கையாளுகிற அல்லது அந்த மொழிக்குள்ள தன்னுடைய வாழ்க்கையினுடைய தீவிரத்துக்குள்ளேயே அந்த மொழிக்குள்ளே இருந்தும் இப்படியான ஒரு காதல் என்கிற உணர்வை பாடுவது என்பது அது வந்து தரக்கூடிய அனுபவம்ன்றது வந்து மொழியும் அந்த வாழ்க்கை பின்னணியும் கடந்து அவன் ஒரு முழு மனிதனாக ஒரு அரசியல் மனிதனாக அவன் ஆகிறதுக்கு அப்புறமா தான் அது கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து வண்ணதாசனுடைய ஒரு கவிதையை இங்கே குறிப்பிடலான்னு நினைக்கிறேன். அந்த கவிதை வந்து இப்படி தான் இருக்கு. உங்கள் பிடிமண்ணை நீங்கள் இட்டால் போதும், மற்றவை அனைத்தையும் மண்புழுக்கள் பார்த்து கொள்ளும் என்ற ஒரு கவிதை இருக்கு. இந்த கவிதையில் எங்கடா காதல் இருக்கு அப்படின்னா நம்ம கேட்டதுமே நமக்கு கேட்க தோணும். ஒரு பிடிமண்ணை இட்டால் போதும், மற்றவை எல்லாவற்றையும் மண்புழுக்கள் பார்த்து கொள்ளும் என்கிற இந்த கவிதையில் நாம் வந்து அடையக்கூடிய காதல் உணர்வு என்பது ஒரு நவீன கவிதையை வாசிக்கிற ஆளாக மட்டுமல்ல, உண்மையிலுமே நம்மளுடைய மனதில் நம்மளுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிடிமண்ணை வந்து காதல் என்கிற மண்புழு வந்து கண்டறிகிறது தான் வந்து நம்ம அடையக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைய நாளுக்கு நம்ம இவ்வளோ பேர் கூடியிருக்கிறதுக்கான விஷயமே என்னென்னா, இது ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு என்ன சொல்ற கொண்டாட்டமான ஒரு உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இது அமைந்திருக்கிறது என்பதுதான். வணக்கம்.
தோழர் பேசும்போது வெயிலோட கவிதைகளை பற்றி குறிப்பிட்டு பேசினார். ஏதோ ஒரு வகையில் அதோட தொடர்ச்சியவோ இல்லை அதன் ஒரு பகுதியை தான் இன்றைக்கி நான் பேச இருக்கேன். தோழர் பேசும்போது அம்பேத்கரோட அந்த காதலை பற்றி சொன்னார். சடனாக நான் யோசித்தேன், இந்த 27 வயசில் இருக்க ஒருத்தங்களுக்கு காதல்னா என்ன அப்படின்னு யோசித்தா அவர் சொன்ன மாதிரி மேலே கோட் பண்ணியிருக்கிறது, செம்புழப்பெயர் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தான் கலந்தனவே, அங்கேருந்து ஆரம்பித்து கொஞ்ச நேரம் திருன்னு முழிச்சிட்டு அப்படியே யோசிச்சா வைரமுத்து வராரு. அப்புறம் யாரெல்லாம் வந்து காதலிக்காக உருகி உருகி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா திடுதுப்புன்னு அந்த வரிசையில் வந்து நெப்போலியன் அவரோட காதலிக்கு ஒரு பயங்கரமான காதல் கடிதம் எழுதுறாரு, காஃப்கா எழுதுறாரு, நெருடா எழுதுறாரு. என்னடா இது அப்படின்னு அப்படியே அந்த பக்கம் போய் அரசியல் பக்கம் எட்டி பார்த்தோம்னா அங்கே ஒரு நீண்ட காதல் கடிதத்தோட வந்து ஜெனிக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி, இந்த பக்கம் வந்தால் அம்பேத்கரும் ரொம்ப தீவிரமாக லண்டனில் இருக்கும்போது நான் இன்னைக்கு வட்டமேசை மாநாட்டை முடிச்சுட்டு வந்தேன், அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி ரமாபாய்க்கு ஒரு கடிதம் எழுதிட்டு இருக்காரு. முதல் அந்த கடிதத்தை படிக்கும்போது எனக்கு அம்பேத்கர் மேலே பயங்கரமாக கோவம் வந்தது. ஆரம்பிக்கும் போது அன்புள்ள ரமா எப்படி இருக்க, யஷ்வந்த் எப்படி இருக்கான் அப்படியெல்லாம் ஆரம்பித்து அடுத்த பக்கத்தில் எழுதுறாரு, என்னுடைய கொள்கை என்ன தெரியுமா, இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு காதலிச்சு கல்யாணம் பண்ண பொண்ணா எனக்கு அம்பேத்கர் மேலே கோவம். எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கேன், உன்னை விட்டு எவ்வளவு துயரில் நான் இருக்கேன், நீ என்னடான்னா எழுதுகிற காதல் கடிதத்துலேயும் நாட்டையும் நாட்டு மக்களையும் எழுதுறியே அப்படின்னு சொல்லி பயங்கர கோவமும் எரிச்சலும் வருது. இப்படியே ஒரு 4 பக்கம் எழுதிட்டு கடைசி வரையில் எழுதுறாரு, நான் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தானம்மா நினைக்கிறேன், ஆனால் என்ன பண்ணுறது, நான் கண்ணை மூடி திறந்தாலே எனக்கு இந்த நாடும் நாட்டு மக்களும் தான் வந்து ஞாபகம் வராங்க, தங்களுக்கு விடிவே கிடையாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க, குறைஞ்சபட்சம் நான் அவங்க பக்கம் நிற்கணும் இல்லையா, எனக்கும் இதயம் இருக்கிறது தானே அப்படின்னு கேட்கும்போது சரி விட்டுடலாம் மன்னிச்சிடலாம் அப்படின்னு தோணுது. எனக்கும் இதயம் இருக்குது தானே, எனக்கும் வலிக்கும் தானே, நான் சீக்கிரம் உன்னை பார்க்க வரேன், நீ பத்திரமா இரு, யஷ்வந்தை வந்து பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னுலாம் சொல்கிறாரு. என்னடா இது, எந்த பக்கம் போனாலும் எல்லாரும் காதலை பற்றி உருகி உருகி பேசுகிறாங்க அப்படின்னு தோணுது. சரி, நமக்கு காதல் என்னவா இருந்திருக்கு அப்படின்னு ரியலைஸ் பண்ணி பார்த்தா அதுவுமே சொன்ன மாதிரி ஒரு வண்ணதாசனாவோ இல்லை ஒரு வைரமுத்துவாவோ தான் இருந்திருக்கு. பிரச்சனை என்னென்னா எனக்கு ஒரு 22, 23 வயசு வரைக்கும் அது வந்து வைரமுத்துவா மட்டும்தான் இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் வந்து வெயிலோட கவிதைகளுக்குள்ளே போகும்போது பொலேர் அப்படின்னு கன்னத்தில் ஒரு அறை விட்டு அவர் சொல்கிறாரு, நீ வந்து விஷம் கொடுத்தா கூட அது குறைஞ்சபட்ச அன்போடு கொடுக்கணும், அப்போ தான் வந்து அதை அவனை கொல்லும் அப்படின்னோடனே அப்போ தான் யோசிக்க தோணுது, ரைட்டு, அப்போ நம்ம சொல்கிறதோ இல்லை நம்ம புரிஞ்சு வச்சுருக்கிறதோ இல்லை காதல்னா வேற ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி வெயிலுக்குள்ளே வந்து ரொம்ப தீவிரமாக போகிறேன். அப்படி போகும்போது எனக்கு ஒரு 3 விஷயங்களை வெயில் வந்து சொல்லி கொடுத்தாரு. முதல் விஷயம் என்னென்னா, எப்படி காதலிக்கணும் தெரியுமா அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறவா அப்படின்னு நேராக திரௌபதியை வந்துட்டு கை காட்டி திரௌபதியை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தார். திரௌபதி எதற்காக பீமனை அதிகம் நேசித்தாலோ அதே காரணத்திற்காக நான் உன்னை அதிகம் நேசித்தேன். கர்ணன் சுடலையில் எரியும் போது எந்த காதலை உணர்ந்து திரௌபதி நெஞ்சில் அடித்து கொண்டாலோ அந்த காதலின் பொருட்டே நான் கிடந்து மாய்கிறேன். 7000 மைல் நீளமுள்ள அவள் சேலையின் முந்தியில் முடிந்து வைக்கப்பட்டிருக்கிறது. காதலில் பைத்தியமானோர் பூசிக்கொள்வதற்கான ரத்தம் தோய்ந்த திருமண். திரௌபதியை ரகசியமாய் வெறுத்த தர்மா, சொல், குருஷேத்திரம் என்பது ஒரே நேரத்தில் இருவர் மீது காதல் கொள்கிறவனின் மனம், அப்படித்தானே அப்படின்னு ஒரு முடியும் போது குருஷேத்திர போரும் காதலிக்கிறவனின் மனமும் ஒன்றா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த கவிதை தான் ரொம்ப என்னை மாத்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். அந்த கவிதை தான் ரொம்ப தீவிரமாக என்னை வந்து வாசிக்கவும் கூட வச்சுது. சரி, இவர் சொன்ன மாதிரியெல்லாம் நம்ம வந்து ஒருத்தரை காதலிக்கிறோம் இல்லை அந்த காதலை அணுக நினைக்கிறோம் அப்படிங்கும்போது நேராக நிறுத்தி, தம்பி இந்த வேகத்துலலாம் நீ போகக்கூடாதுப்பா, உனக்கு நான் வேற ஒன்று சொல்கிறவா அப்படின்னு உட்கார வச்சு இன்னொரு விஷயம் சொன்னார். இங்கே பார், நீ யார் மேலே வேணா வந்து காதலோட இரு, எவ்வளவு காதலோட வேணா இரு, ஆனால் கொஞ்சம் தூரமாக இரு, தயவு செஞ்சு காதலிக்கிறவன் பக்கத்தில் போய் அன்பை பொழின்னு பொழிஞ்சு புளின்னு புளிஞ்செல்லாம் கொடுக்காத அப்படின்னு சொல்லி அவர் இன்னொரு முக்கியமான கவிதை எழுதியிருந்தார்.
அதுவும் கூட என்னை நிறைய மாத்துச்சு. நான் நிறைய கற்றுக்கிட்டேன் காதலை பற்றி. தூரத்தில் நின்று அப்படிங்கிறது தான் அந்த கவிதையோட தலைப்பே. தூரத்தில் நின்று, வசீகரத்தை இழந்து விடாத தூரத்தில் நின்று காதலியுங்கள். அடுத்தடுத்த பரிமாணங்களுக்கு உங்கள் காதலை எடுத்து செல்லும் போது அது இறந்து விடாதவாறு தாய்ப்புலியின் லாவகத்தோடு அதன் கழுத்தை கவுங்கள். காதல் ஒரு பல்லக்கு. ஒரே நேரத்தில் இருவரும் அதில் ஏற முடியாது. எனவே சுமக்க தயாராயிருங்கள். ஏற்றுக்கொள்ள கடினமாக இருக்கும். ஆனாலும் புரிந்து கொள்ளுங்கள், காதலில் சொற்கள் வெறும் சொற்கள் தான். காதலில் உடல் ஒரு பரிசு பொருள். அதை ஒருபோதும் கேட்டு பெறாதீர்கள். எல்லா காதலும் ஒரு நாள் உலரும். அந்த வெறுமையை பதட்டமின்றி எதிர்கொள்ள மனதை தொடக்கத்திலிருந்தே பழக்குங்கள். உங்கள் காதலை செல்லா காசாக்கும்படியாய் உங்கள் இணையை கவரும் நபர் சற்று தூரத்தில் தான் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்பதை நம்புங்கள். காதலில் துரோகம் ஒரு தத்துவார்த்த நிகழ்வு. அந்த வழியில் மூழ்கி எழுந்த ஞானம் பெறுங்கள். உங்கள் காதல் இருந்த பிறகு அதை புதைப்பதா எரிப்பதா என்று சச்சரவு செய்யாதீர்கள். கவிதைக்குள் தூக்கி எறியுங்கள். காதல் தான் இருப்பதிலேயே அதிக கோணங்கள் கொண்ட வடிவம். எனவே ஒருபோதும் அதை புரிந்து கொள்ளவோ விளக்கவோ முயலாதீர்கள். எல்லோரும் போகட்டும், எல்லாம் முடியட்டும். ஆனாலும் ஒருபோதும் உங்கள் காதலை கைவிடாதீர்கள். ஒரே வாழ்வுதான், ஓர் உடல்தான். 5.5 லிட்டர் ரத்தத்தில் அது ஒரு ஓரமாய் சிரித்தபடி நீந்தி கொண்டிருக்கட்டும். உங்கள் கண்கள் கரங்கள் தீண்டும் போது இணையிடம் மின்சார உணர்வு தோன்றும் வரைதான் அது காதல். எனவேதான் நண்பர்களே, உங்கள் வசீகரத்தை இழந்து விடாத தூரத்தில் நின்று காதலியுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, அவர் சொன்ன மாதிரியெல்லாம் விழுந்து விழுந்து அழுது அழுது புளிஞ்சு ரொம்ப தூரமாகவே நின்று காதலிச்சாச்சு. அப்படியே காதலிச்சுக்கிட்டு இருந்தால் காதலுக்கு என்ன மரியாதை, என்னைக்கு தான் கற்றுக்கிறது? காதலிச்ச ஒரு நபர், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்ல. வெயில் அதையும் கற்றுக் கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சு நான் வெயில் கிட்ட கற்றுக்கிட்டதில் ஒரு நல்ல பாடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல காதலர்கள் பிரிஞ்சு போயிட்டாங்க. பிரிஞ்சு போனோடனே இந்த பிரேக்கப் சாங்லாம் பாடி டாக்ஸிக்காக மாறி லவ்வர் பட ஹீரோ மாதிரியெல்லாம் பிஹேவ் பண்ணக்கூடாது. அதையுமே ரொம்ப பொய்டிக்காக, ரொம்ப அழகாக, ரொம்ப தெளிவாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆக்டோபஸின் காதலில் ஒரு அற்புதமான கவிதை எழுதியிருக்காரு. வெகு தூரத்தில் இருப்பவளே, வியாகுல பூவே, இந்நாட்களில் வலி கொஞ்சம் குறைந்திருக்கிறது. ஆனாலும் வெதிரம் போல துயர் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டே போகிறது. நிராகரிக்கப்பட்ட காதல் வெடிமருந்தை போல முன்னிலும் தீவிரமாகிறது. மனதின் அந்தகாரத்தில் உன் மந்தகாசம் பளீரிடுகிறது. அன்றிரவு வாட்ஸ்அப் சுவரில் நீ உடைத்த சிலம்பின் பரல்கள் என் கடைசி நம்பிக்கையும் கொன்றது. கண்கள் நீர்மினுக்கம் கொண்டதும் காணொளி அழைப்பை துண்டித்தாய். பிறகு எங்கோ எதுவோ தழும்பும் மொழியோடு காலம் அசை விழுந்தது. பிறகு இங்கு காற்றில் பாடல் இல்லை. சூரியனுக்கு மனச்சீக்கு, மலர்களுக்கும் நோவு கண்டது. உன் மௌனத்தின் ஆழத்தில் நம் உயிரற்ற காதலை கிடத்திவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தேன். எரியும் ஒற்றை முளையோடு வழியில் நின்றிருந்தவளிடம் சிகரெட்டை பற்ற வைத்தேன். 3 விஷயங்களை உனக்கு சொல்ல வேண்டும் போல் இருந்தது. 1, என் கவிதைகளை காட்டிலும் நான் மோசமானவனில்லை. 2, இனி என் கவிதைகள் ஆண் கதுவாளியின் கூப்பாடு போலவே ஒலிக்கும். 3, என் கத்தி அன்பை யாசிக்கும் பொருட்டே தீட்டப்பட்டது. கீழ் வடிவற்றிலேயே நினைவிருக்கிறதா? என் மிருகம் முதல் முறை விழித்த போது அதன் கொம்பில் பூச்சூடி விட்டது நீதான். யூதாசின் தூக்கு கயிற்றாலான ஊஞ்சலில் உனக்கும் எனக்கும் இடையில் ஆடிய மொழி சூது செய்து விட்டது. காமத்தின் உபரி காதல் என்றேன், காதலின் உபரி காமம் என்றாய். 2 உண்மைகள் இருக்கலாம் என்று கூட சொன்னேன். ஆனாலும் 2 முறை சேவல் கூவுவதற்கு முன்பு என்னை 3 முறை மறுதளித்தாய் நீ. சொற்பதம் கடந்தவளே, உண்மைதான். நான் காதலில் தோற்றேன் உன்னிடம். ஆனாலும் ராவணனைப் போல. இனி என்ன? கொஞ்சம் கொஞ்சமாக குட்டையளவு மதுவை குடிக்க வேண்டும். மொத்த உடலையும் சவரம் செய்து கொள்ள வேண்டும்.
6 பெரும் பொழுதுகள் உறங்க வேண்டும். 100 நீலப்படங்களை பார்த்து செழிக்க வேண்டும். அனைத்து கடவுச் சொற்களையும் மாற்ற வேண்டும். ஒரு எலும்பையாவது முறித்து கொள்ள வேண்டும். மனநல மருத்துவரை சந்திக்க வேண்டும். இப்படி இன்னும் நிறைய வேண்டும். எல்லாம் சரிதான். ஆனாலும் நீ இல்லாமல் செல்லமே அந்த ரகசிய புத்தகத்தை எந்த மடியில் விடுத்து படிப்பேன்? மதியிற உதடுகளை எந்த மார்ச்சோட்டில் உலர்த்துவேன்? கல்வடிக்கும் அறிவாலை எந்த கெண்டைக்காலில் வைத்து தீட்டுவேன்? நாதஸ்வர சாகசங்களை எந்த பந்தலின் கீழ் நின்று இசைப்பேன்? அகாதத்தில் வானமலை தூத்தும் போது எந்த முந்தானையை அளிப்பேன்? வெடித்தலும் காமதேக சொற்களை எந்த சொலையில் அல்ல அல்ல எந்த முதுகிலிட்டு படிப்பேன்? போதையிட்டும் பனையோலை வாசனையை எந்த பெண்களுத்தல் நாசிப்பதித்து நுகர்வேன்? சாவ வந்து வாசனை நிற்கையில் ஐயோ அச்சத்தோடு எவ்வளவை மண்ணை கிடப்பேன். உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க உன்னை விட்டு போயிட்டா டாக்ஸிக்கா மாறாத, அவங்களுக்காக காத்துரு, அதுவும் இது மாதிரி காத்துரு அப்படின்னு சொல்லி ஒரு குறைஞ்சபட்சம் இலக்கியம் படிக்கிற ஆளை எப்படி வந்து பக்குவமாக காதலை கையாள வைக்கணுமோ அப்படி வந்து வெயிலின் கவிதைகள் வந்து என்ன கையாள வச்சது. நல்ல முதல்ல பேசணும் பாதிதான் வந்திருக்கும். அகர்மதம் சொன்ன மாதிரி எனக்கு மேடைகளில் பேசுறது எப்போதுமே பதட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இப்போ இருக்கு. இன்னைக்கு காலையில் என்னோட அலுவலகத்தில் ஒரு திருக்குறள் போட்டிருந்தாங்க. நீ எவ்வளோதான் கற்றறிஞராக இருந்தாலும் கூட ஒரு பொது இடத்துல படித்தவங்க முன்னாடி நீ படித்தது கூட தெரியலன்னா நீ படித்ததே வேஸ்ட் அப்படிங்கிறது எனக்குன்னே வச்ச மாதிரி அது இருந்தது. அது ஒன்று. இன்னொன்று பேச வராதுங்கிறதும் நல்லா தெரியும். அப்படியும் வாசகத்தை கேட்கும்போது எனக்கு இதை பேசணும்னு நினைச்சது காரணம் என்ன அப்படின்னா, இந்த நாளில் அம்பேத்கரோட அந்த காதல் குணத்தை வந்து எப்படியாவது எக்ஸ்பிரஸ் பண்ணிட மாட்டோமா, சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதுதான் முக்கியமான காரணம். அப்போ நல்ல ஒரு இல்லைன்னா நம்ம இன்னும் என்ன எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம பேசுறதுக்கு பதிலாக இது இருக்கக்கூடிய கடிதங்களை வந்து வாசிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன். அதுவும் நினைச்ச மாதிரி என்னால் வாசிக்க முடியும். அதை நீங்கள் புத்தகம் வழியாக நேரடியாக வாசிச்சு பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்குறேன். நீங்கள் சொன்ன மாதிரி ரமாவோட கடிதத்திலே வந்து வேற சில விஷயங்களும் அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, காதலுக்காக வந்து எனக்கு இடம் இல்லையோ அப்படிலாம் அப்படியே அவர் அதில் மீன் பண்ணல. அவர் என்ன சொல்றாங்க, எனக்கு இதே ஆசாபாஷம், ஆனா நான் பொது நலனுக்காக என்னோட எண்ணங்களை உணர்வுகளை நான் பொசுக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இந்த புத்தகத்தில் வெளிப்படுற அவரும் அப்படிதான் இருக்காரு. அதை அவர் சொல்லவே சொல்றாரு, என்ன எல்லாரும் வந்து முரட்டுத்தனமானவன், கல் நெஞ்சக்காரன், எனக்கு முழுக்க மண்டதா இருக்க தவிர இதயமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் அப்படி இல்லை, வந்து சரணடையக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சரணடையக்கூடிய ஒரு உருகி காதலிக்கக்கூடிய ஒரு அம்பேத்கரை நம்ம இந்த புத்தகத்தை நம்ம வந்து பார்க்கணும். அது எந்த அளவுக்கு அப்படி போகுது அப்படின்னா, நான் அடிமையா இருக்கேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட அவரால் போக முடியுது அப்படிங்கிறது. இந்த ஆண்டு புத்தக கண்காட்சியில் வெளியான புத்தகங்களை படிச்சுட்டு இருக்கிறேன். இந்த சவிதா அம்பேத்கர் எழுதிய புத்தகத்தை தமிழ்ல மொழிபெயர்த்தது தா. ராஜன் தான். அவர் நான் வந்து கிட்டத்தட்ட அந்த புத்தகத்தினுடைய ஒரு 40வது பக்கத்தில் இருக்கிறேன். ரொம்ப வியப்பும் ரொம்ப ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு நண்பர் என்னுடைய தா. ராஜன். அவருடைய மொழிபெயர்ப்பு ரொம்ப சிறந்த மொழிபெயர்ப்பா இருக்கு. நீங்க வாய்ப்பு இருக்கும் கூட அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க எல்லாருமே. நண்பர்களே, தமிழ் கவிதை வந்து இப்ப வெயிலோட கவிதைய படிச்சாங்க. இந்த கவிதையில இருக்கக்கூடிய அந்தகாரம் அல்லது மந்தகாசம் என்கிற சொல், இந்த வார்த்தைகள் நமக்குள்ள வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு சின்ன உணர்வு அல்லது இந்த காதல் கவிதையினுடைய மொத்த விஷயமே வந்து இன்றைக்கு சமகாலத்துல அல்லது தற்காலத்தில் நாம் சந்திக்கக்கூடிய ஒரு தலைமுறையினுடைய காதல் சொல்லாடல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சொல்லாடல்கள் நிறையவே இருக்கக்கூடிய கவிதை இந்த வெயிலோட கவிதை. ஆனா எனக்கு நான் வந்து திவ்யா சொன்னாங்க, நான் வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் வைரமுத்துவோடு இருந்து விட்டேன். அதுக்கு பிறகு இந்த நவீன கவிதைகளை வாசிக்கும் பொழுது
கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது. அதாவது இவ்வளவு நாள் வங்கியே தங்கி இருந்துட்டேன் அப்படின்னு. எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் நேற்றே கூட வைரமுத்துடைய ஒரு பாடலை ரொம்ப நுணுக்கமா கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப ஆச்சரியமான சில இடங்கள்ல சில உண்மையான உணர்வுகளை எழுதக்கூடிய வரிகள் எல்லாம் வைரமுத்து எழுதியிருக்காரு. பாடல்கள், திரைசை பாடல்கள். இப்ப ஏன் இந்த மொழியில காதல் அப்படின்றது அழகா இருக்கு அப்படின்னு நம்ம நண்பர்களோட எல்லாம் உரையாடுறது பொழுது நான் ஒரு விஷயம் சொல்ற போது, இந்த மொழியில இயல்பிலேயே ஒரு காதல் தன்மை இருக்கிறதாக நான் நம்புகிறேன். இப்ப கல்யாணியோட இன்னொரு கவிதை இருக்கு. இந்த கவிதை ரொம்ப ஒரு குட்டியோட கவிதை தான். தன்னந்தனியே அப்படின்ற கவிதை. என் வாளை நான் விழுங்கிய பாம்பு வளையத்தில் ஒரு சீரோவாகி புற்றுக்கும் மகுடிக்கும் இடையில் புழுதியில் கிடக்கிறேன். உன் தாளம்பூக்காட்டில் தன்னந்தனியே என்ற கல்யாணியோட ஒரு கவிதை இருக்கு. இந்த கவிதை எனக்கு இந்த மகுடிக்கும் புற்றுக்கும் இடையில் ஒரு தாளம்பூக்காட்டில் தன்னந்தனியாக இருக்கக்கூடிய ஒரு சித்திரம் நவீன கவிதையில தரக்கூடிய சித்திரம். இது ஒரு இவங்க சொன்னது போல வேற ஒரு காலகட்டத்தை சேர்ந்த ஒரு தலைமுறையை சேர்ந்த ஒருத்தரால அதை தர முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்ப முத்துக்குமாரனுடைய ஒரு கவிதை இருக்கு. அது ரொம்ப இயல்பா எல்லாருக்குமே புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலான கவிதை தான். காதல் கவிதை எழுதுகிறவர்கள் கவிதை மட்டும் எழுதி கொண்டிருக்கிறார்கள், அதை வாங்கி செல்லும் பாக்கியசாலிகளை காதலிக்கிறார்கள். ஒரு கவிதை இருக்கு. இப்ப இந்த ரெண்டு கவிதையுமே காதல் சார்ந்த கவிதை தான். ஒன்று விளையாட்டாக காதலை சொல்லக்கூடிய கவிதை. அதாவது காதல் கவிதை எழுதிட்டு இருக்கக்கூடிய தொடக்கத்துல இருந்து இப்ப கவிஞர்கள்ட்ட கதையை கேட்டீங்கன்னா, பள்ளிக்கூடத்துல நான் நிறைய நண்பர்களுக்கு காதல் கவிதை எழுதி கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவனுடைய வாழ்க்கையில காதல்ன்றது ஒண்ணு சும்மா மின்னலே அளவுக்கு கூட போயிருக்காது. மின்னலைன்ற வேகத்துல கூட அவங்க சந்திச்சிருக்க மாட்டான். ஆனா இந்த புற்றுக்கும் மகுடிக்கும் இடையில் தாளம்பூக்காட்டில் தன்னந்தனியாக இருக்கக்கூடியது அப்படின்ற அந்த சித்திரத்துல ஒரு காதல் இருப்பதாக நான் உணர்ந்தேன். பிறகு வெயிலோட இன்றைக்கு இவர்கள் படித்த அக்டோபஸின் காதல் என்கிற கவிதை தொகுப்பு மலையாளத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு இன்றைக்கு அவர்கள் நாளைக்கு வெளியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட நவீன தமிழ் கவிதை பரப்பில் வெயில் இன்றைக்கு ஒரு அதிகம் பரவலாக வாசிக்கப்படக்கூடிய ஒரு கவிஞராக இருக்கிறார். நவீன இலக்கியத்தில் காதல் அப்படிங்கிற ஒரு உரையாடலை நம்ம தொடங்கினோம் அப்படின்னா, நவீன இலக்கியம் இன்னைக்கு தமிழ் நவீன இலக்கியத்துல காதலுக்கான இடம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தா, அது ஒரு வகையில ஒண்ணு அதீதமா ரொமான்டிசைஸ் பண்றது, அதாவது மிகை உணர்ச்சியில சொல்லக்கூடிய கதைகளாக இருக்கா அப்படின்னா அப்படின்னு கிடையாது. அல்லது காதலின் பேரால் நிகழக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக அல்லது அநீதிகளை சொல்லக்கூடிய புனைவு பெரிய அளவுக்கு வந்திருக்கா அப்படின்னா அப்படியும் வந்ததில்லை. பெத்தவன் மாதிரியான கதைகள் உருவாகி வந்திருக்கு தமிழ்ல. பெரிய தாக்கத்தை செலுத்திய கதைகள் சொல்லணும். இதை கடந்து இன்னுமே தமிழ் புனைவுலகம் சென்று சேராத ஒரு பெரிய விரிவு கொள்ளத்தக்க ஒரு படைப்புலகம் அப்படின்னா காதல் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்ப நமக்கு அண்ணா கரீனா மாதிரியான பெரிய இலக்கியங்கள் நம்ம இலக்கிய முறைகள் அதிகமா சொல்லப்பட்டு கொண்டே அண்ணா கரீனா அல்லது காதலுக்காக நாம் தொடர்ந்து சொல்லக்கூடிய புத்தகங்கள் நிறையவே இருக்கு. ஆனா நம்மளுடைய மரபுல நம்மளுடைய வாழ்க்கை சூழல்ல காதல் ஏன் எழுதப்படுவதில்லை அல்லது காதலுக்குள் ஏன் எழுத்துலகம் செல்ல மறுக்கிறது என்கிற கேள்வியையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு தோணுது. உண்மையிலுமே காதல் என்கிற ஒரு சொல் அல்லது அந்த ஒரு செயல் இன்றைக்கு வாழக்கூடிய நம்முடைய சூழல்ல அது ஒரு வகையில் ஒரு பாரதூரமான ஒரு அரசியல் சொல்லாக மாறி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனுடைய மொத்த காதல் என்கிற ஒரு சொல்லின் பேரால் நிகழக்கூடிய அநீதி, இன்னைக்கு காதலிக்கப்படுவதால் கொல்லப்படக்கூடிய தண்டவாளங்கள்ல பூக்கும் மரங்கள் எல்லாமே தூக்கு மரங்களாக ஆக்கப்படக்கூடிய ஒரு சூழல் நாம் வாழக்கூடிய சூழல்ல இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த காதல் அப்படின்ற சொல்ல நம்ம எந்த அளவுக்கு நம்ம ரொமான்டிசைஸ் பண்ண முடியும் அப்படின்ற கேள்வியும் எனக்கு இருக்கு. அப்ப நம்ம தொடர்ந்து இப்ப ராஜன் சொன்னது போல காதல் என்கிற ஒரு காதல் கடிதத்தில் அவ்வளவு அரசியல்
கட்டுமானம், அந்த ஒரு கட்டுரையில் அம்பேத்கர் வந்து எவ்வளவு அரசியல் கட்டுரைகளில் கட்டுமானத்தை வச்சுருக்காரோ அதே அளவுக்கு காதல் கடிதத்திலையுமே அவர் வச்சுருக்காருன்றது ஒரு வகையில் எனக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட இவ்வளவு கட்டுமானத்துடன் இவ்வளவு இதோடையும் தான் நம்ம வந்து காதலிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறதா கூட நான் அதை நினைக்கிறேன். நண்பர்களே, இந்த அரங்கமே வந்து உரையாடல் அரங்கம் என்று சொல்லப்பட்டது. இதற்கு மேல் உரையாடலாக இந்த அரங்கத்தை கொண்டு செல்வதற்காக வாய்ப்பு இருந்தால் நாம் கொண்டு செல்வோம். பகிர்ந்துள்ள ஆளில்லாத வேட்டை உணவென ஆறிக்கொண்டிருக்கிறது காதல். வாட்ஸ்அப்பில் உயிரில்லை. சுழிவடிவ ஜன்னலில் உன் கேசம் உலர்த்தும் தருணம் உறைந்திருக்கிறது மெய்நிகர் உலகம். நான் அந்த பொழுதை தடவி தடவி பார்த்து கொண்டிருக்கிறேன். உலராத கூந்தலே, இந்த கோடை இரவில் என்ன ஏன் கைவிட்டாய்? உலராத கூந்தலே, இந்த கோடை இரவில் என்னை ஏன் கைவிட்டாய்? உன் ஞாபகத்தாளத்தில் பனங்கருக்கை தழுவி ஆடுகிறேன். இரத்த வாடையில் நட்புற்று ராப்பூச்சிகள் புணர்ந்து மலர்கின்றன. உன் இன்மையால் நீ புனைவது கொடும் நாடகம், அதில் துரோகத்தின் சுதிகூடிய கானகங்கள். நியாயமற்ற அக்காட்சியில் வெறுப்பின் அலைகளால் கைவிடப்பட்ட பிணமாய் தாளாட்டப்படுகிறேன். எனவே நான் விழித்திருக்கிறேன் கனவில். பாறைக்கு வடிவைக்கிறவனோடு காதலை பற்றி விவாதித்த வண்ணம் மது வருந்துகிறேன். இடையிடையே கனிந்த நுங்கை போல கண்ணீரால் சீறுகிறேன். அவளின் துயருக்கு முதுகு காட்டி பொய்யாய் உறங்குகிறாள் யுகங்களாக. நீங்கள் போகிற வெறுகிற வழியில் ஒரு நோய்மையான காதலை பார்த்தீர்களா? உப்பு வண்டிக்காரர்களின் பாட்டில் பித்தேறி திரிகிற அதன் கோணிய வாயில் இன்னும் அறியாமையின் கோளை வடிகிறதா? அதன் பூஞ்சையான ஈரலின் மீது பிசாசுகள் எழுதிய செய்யுளை வாசிக்க முடிகிறதா? அப்படித்தான் என்றால் சரி. கோட்டி பிடிக்குதடி, இந்த ஜாமத்தை தாண்டிட்டா பொழைச்சுக்குவேன், ஒரே ஒரு செல்வி அனுப்பிடி என்கிற மன்றாட்ட செய்தியின் மூலையில் இன்னும் நீலம் பூக்கவில்லை, கொஞ்சம் திறக்கச் சொல்லுங்கள் அவளை என்ற கவிதையோடு இந்த உரையாடலை நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு காதலர் தினம் ஆகையால் நாம் அன்போடு இந்த செய்திருக்காங்க தான். இப்ப சரி, ஒரு நிமிஷம் வந்து ஒளிரு ஏந்து மறிப்பின் களிறு என்று தலைப்பிடப்பட்ட ஒரு கவிதை இருக்கு, அதை படிக்கிறேன். செம்புல பெயல் நீரென கலந்திருந்த நாம் என்று வேறு வேறு திசைகளில் அன்றாடங்களின் அவசம் அன்பை பரிகசிக்கிறது. நாட்களின் மெல்லோட்டத்தில் நம் சந்திப்பு ஒவ்வொரு நாளும் ஒத்திவைக்கப்படுகிறது. அன்பே, நாம் அடுத்த வாரம் சந்திப்போமா? வாய்ப்பில்லை, அவசர வேலை, பரவாயில்லை, அடுத்த வாரம் பார்க்கலாம் என காதலை ஒத்திவைத்து காத்திருக்கிறோம். அன்பு என்னாலும் அராதெனும் நூற்றாண்டு சொற்பசை காத்து நிற்கிறது. நிலவு தேய்ந்தும் வளர்ந்தும் உன்னிடம் வந்து என்னிடம் திரும்பி காலத்தை தேய்க்கிறது. தேய்ந்து போன திரைச்சுருளின் இழுவை ஒலியென நம் அலைபேசி குரல்கள் ஒவ்வொரு நாளும் ஒரே பாடலை பாடுகின்றன. இருக்கிறதோ இல்லையோ என அங்குமிங்கும் இழுத்து பார்க்கிறது தேய்பொறி பழங்கயிறு என்ற கவிஞர் தி. பரமேஸ்வரி அவர்களுடைய கவிதையோடு இந்த அரங்கத்தை நடக்கும்.